ஓம் நம சிவாய நமக. 2026 மாதிரி தேர்தல் அறிக்கை. தாமதமாக கிடைக்கும் நீதி ஏழைக்கு இழைக்கப்படும் அநீதியே. இதற்கு ஓர் மாற்று வழி. புதியதோர் நீதி திட்டம். திட்டம் 3. கண்முன்னே நடந்தேறிய நிஜம். தடப்பிரச்சனை. ஆனாலும் பணம் படைத்தவர்கள் கூடிப்பேசி ஒரு குடும்பத்தை சீர்குலைத்து விட்டார்கள். நடக்காத சண்டையே நடந்ததாக ஒரு குடும்பத்தில் இருக்கும் அனைவர் மீதும் பொய் வழக்கு தொடுத்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடந்தார்கள். இது பாவம் அல்லவா? குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வயது ஒருவருக்கு 18, ஒருவருக்கு 21, 23 தோராயமாக. அவரின் தாய் வயது 50. தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஐயா அவர்கள் இவர்கள் குற்றமற்றவர்கள் என்று 5 அல்லது 6 ஆண்டுகள் கழித்து தீர்ப்பு. நினைத்து பாருங்கள். நம் வீட்டிலும் மகன் மகள் இருக்கிறார்கள். அவர்கள் மீது பொய் புகார் அளித்து செய்யாத குற்றத்திற்கு 15 நாள் சிறை தண்டனை, 30 நாட்கள் காவல் நிலையத்தில் கையெழுத்து, அவர்களின் வாழ்வை சீர்குலைத்து இன்று வரை அவர்களுக்கு திருமணம் நடைபெறவில்லை. மனவேதனை எவ்வளவு பட்டிருப்பார்கள். பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம், இதுவா வாழ்வு? நாம் மாபெரும் சரித்திர மக்கள் அல்லவா? மேன்மையும் உயர்வான சிந்தனையும் செயலும் செயல்திறனும் பெற்றிருக்க வேண்டாமா? இதோ புதியதோர் வழிமுறை. நமது பாட்டனும் முப்பாட்டனும் வாழ்ந்த வழி. அதை சட்டமாக மாற்றுவோம். 4 அல்லது 6 பஞ்சாயத்துக்கு ஒரு நீதிமன்றம். நடமாடும் தெய்வ நீதிமன்றம். குற்றம் நடந்த அன்றே தீர்ப்பு. அத்தீர்ப்பை தாண்டி மேல் வழக்காடச் செல்லலாம். ஆனால் ஒரு நிபந்தனை. அவர் நிரபராதி என்ற தீர்ப்பு வழங்கப்படுமேயானால் பாதிக்கப்பட்டவருக்கு பொய் புகார் கொடுத்தவரின் குடும்ப சொத்தில் பாதி நஷ்ட ஈடாக அரசே முன்னின்று பெற்றுத்தரும். இப்படி ஒரு புதிய வழியில் சட்டம் அமைத்தால் அதிகப்படியான பொய் வழக்கு குறையும். மற்ற தவறுகளுக்கெல்லாம் தீர்ப்பும் உடனடி தீர்வாக அமையும். என் கனவில் ஈசன் அருளிய பாதை இது. தவறிருப்பின் மன்னிப்பீராக. இத்திட்டத்தை பற்றி தங்களின் மேலான கருத்தை பதிவிடுங்கள். நன்றி.